கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளில் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படி சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற நாம், அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் அநேக காரியங்களிலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டுகளுக்குள்ள இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அநேக கண்ணிகளுக்குள்ளே நாம் அகப்பட்டு இருக்கிறோம். ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு காட்டுக்குள்ள கரடி நடமாடுதுன்னு சொல்லி ஒரு பெரிய கண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த கண்ணியில போய் தெரியாம ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்டான், மாட்டிட்டான். கரடிக்குன்னு வச்ச கண்ணியில நம்ம கால் மாட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அநேகருடைய கால் இன்னைக்கு அப்படி ஒரு கண்ணிகளிலே, கண்ணியாவது சிங்குலர் தான், அநேக கண்ணிகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கலாம், அல்லது அடிமைத்தனத்துக்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். நிறைய விதமான சிறை நமக்கு இருக்கலாம். அது பாவங்கள் நிமித்தமாக வந்த சிறையாக இருக்கலாம். கெட்ட குணாதிசயங்கள் நம்மை சிறைபிடித்து வைத்திருக்கலாம். அவிசுவாசம், கர்த்தரை நம்ப முடியல, என்னால வசனத்தை நம்ப முடியல, என்னால சபைக்கு வந்து விசுவாசமா ஆண்டவரை தேட முடியல, அவிசுவாசம் நம்மை ஒருவேளை சிறைபிடித்து வைத்திருக்கலாம். ஒரு சிலருக்கு பயம் அப்படி கட்டி வச்சிருக்கும். எதை நினைச்சாலும் பயப்படுவாங்க. பையனை நினைச்சு பயப்படுவாங்க, பிள்ளைய நினைச்சு பயப்படுவாங்க, படுத்திருக்கும் போதும் பயப்படுவாங்க, நடக்கும் பொழுதும் பயப்படுவாங்க, சமைக்கும் பொழுதும் பயப்படுவாங்க, கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருமான்னு பயப்படுவாங்க, ஃபேன் மண்டையில் விழுந்துருமான்னு பயப்படுவாங்க, பிடி பஸ் ஓடைக்குள்ள போயிருமான்னு பயப்படுவாங்க. நீங்க அப்படி பயப்பட மாட்டீங்க நம்புறேன். பயம், அநேக பயம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய விதத்துல பயம் இருக்கு. பயம் நம்மை கட்டி வச்சிருக்கலாம், சிறைபிடித்து வைத்திருக்கலாம். ஒருவேளை இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி சொல்லி பயப்படலாம். யோபுக்கு பயம் இருந்தது. என்ன பயம்? நம்ம பிள்ளைங்களாம் செத்துருவாங்களோ. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படி நடந்துருச்சே. ஏன்னா யோபுக்கே பயம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஒருவேளை வியாதி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், வறுமை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், ஃபெயிலியர்ஸ், தோல்விகள், ஏமாற்றங்கள், இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். இந்த காரியங்கள்லாம் நம்மை சிறைப்பிடித்து வச்சிருக்கலாம். இப்படி அநேக காரியங்களிலே நாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அடிமை நிலைனா என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ரோமர் 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். 24வது வசனம் வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அடிமை நிலைனா என்ன தெரியுமா? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே என்ன பண்ணுகிறேன், செய்கிறேன். அநேகருக்கு உடல் சோர்வு நம்மளை சிறைபிடித்து வைத்திருக்கும். நல்லா ஜெபிக்கணும்னு விருப்பப்படுவாங்க, ஆனால் சோர்வு வந்துடும், ஜெபிக்க முடியாது. இப்படிதான் விரும்புகிறதை செய்ய ஆசைப்படுகிறோம், ஆனால் நம்ம விரும்பாததை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பேர் தான் அடிமை. அடிமைனா என்ன அர்த்தம்? எஜமான் சொல்றதை மட்டும்தான் அடிமை என்ன செய்யணும், கேட்கணும். இப்போமாவது பரவாயில்ல, வேலைக்காரங்களை என்ன செய்கிறாங்க, இப்போ அங்கங்கே வீட்டு வேலைகளுக்கு வச்சிருக்கிறாங்க, சமையல் வேலைக்கு, வீட்டு வேலைக்குன்னு ஓரளவு கண்ணியமாக நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு 100 வருஷம் பின்னாடி, 100 வருஷம் இல்லை 50 வருஷம் பின்னாடி போனாலே அடிமைனா அவ்வளோ வித்தியாசம் காட்டுவாங்க. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் இப்படி தான் என்ன செஞ்சுருக்கணும். ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவன் நல்ல துணி இருந்தால் அவன் எதுக்கு வேலைக்கு போகிறான்? நல்ல துணி இருந்தாலும் அவன் போடக்கூடாது. எஜமான் முன்பதாக குனிஞ்சு தான் நிற்கணும். இவன் விருப்பப்படுகிறது எதுவுமே நடக்காது. இவன் பிள்ளைக்கு காது குத்து கடா விட்டுனா என்ன செய்ய மாட்டார், எஜமான் விட மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அந்த அடிமை என்ன செய்யணும், கேட்கணும். 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகட்டுமா? அப்படிலாம் கிடையாது. இன்னும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அடிமையே எஜமான் வீட்டில் தான் இருப்பான். இவன் போடுற சாப்பாடு தான் இவன் தங்குற இடம் தான். அது மூட்டை பூச்சி இருக்கிற பெட்டோ அல்லது உடஞ்சி போன கட்டிலோ, எஜமான் எங்கே தங்க வைக்கிறாரோ அங்கே தான் அடிமை இருக்கணும். வீட்டுக்கே போக முடியாது. 7 வருஷத்துக்கு அப்புறம்
வாய்ப்பு இருக்கு. அது எஜமான் ஓகே சொன்னார்னா தான் அவன் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும், போக முடியும். 7 வருஷம் பாண்டு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான நிலை. அப்படிதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். வியாதி நம்மளை விடமாட்டிக்கு, பாவங்கள் நம்மளை விடமாட்டிக்கு, கெட்ட குணாதிசயங்கள் நம்மளை விடமாட்டிக்கு, அவிசுவாசம், பயம், ஏமாற்றங்கள், மனிதர்கள் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விடமாட்டிக்கிறாங்க, சிறைபிடித்து வைத்திருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வாழ்க்கை வெறுப்பா இருக்கோ அப்படி கேளுங்க. வாழ்க்கை வெறுப்பா இருக்கோ, எரிச்சலான வாழ்க்கை, பிடிக்காத வாழ்க்கை, இப்படிதான் நம்ம லைஃப் ஒரு சில நேரங்களில் போகுது. நம்ம லைஃப்பை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வெறுப்பா இருக்க, எரிச்சலா இருக்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது நாகர்கோவில் பையன் ஒருத்தன் நான் ஃபஸ்ட் இயர்லாம் சேர்த்து போட்டிருந்தாங்க. ஒருத்தன் வந்திருந்தான். நாகர்கோவில் பாஷை நமக்கு அவ்வளோவா புரியாது. அவங்க பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி டியூன் போட்டு பேசுவாங்க. அவனுக்கு நல்ல அம்மா செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் திடீர்னு ஹாஸ்டலுக்கு வந்த உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். மக்காலே சிறையா இருக்கல அப்படிமா. என்ன இருக்கு? சிறையா இருக்கல. நமக்கு தெரிஞ்சது சிறங்கு தான், சிறங்கா இருக்குன்னு சொல்லுவோம். அதனால சிறையா இருக்கு. அப்புறம் தான் கேட்டால் சிறனா அதாவது எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, என்னால் எதுவுமே என் பிடிச்சதை செய்ய முடியலன்னா. ஹாஸ்டலு நல்லா ஜாலியாக ஃபோன் நோண்டி வளர்ந்தவன். அங்கே 1 ரூபா காயின் தான் எங்கள் பைபிள் காலேஜில். இன்னும் அப்படி தான், நம்ம ஃபோன் நோண்ட முடியாது. வாரத்தில் 3/4 மணி நேரம் மட்டும்தான் வெளியே விடுவாங்க. அது அங்கேருந்து டீ கடைக்கு போய்ட்டு வரதுக்கே 3/4 மணி நேரம் முடிஞ்சிடும். வெளியே போகவே முடியாது. வெளி உலகத்துக்கு நமக்கு தொடர்பே கிடையாது. அவன் சொல்கிறான், மக்களே சிறையா இருக்கல, அப்படி சிறையா இருக்கல சொல்லிக்கிட்டே இருப்பான். சிறைனா என்னது? எரிச்சல், வெறுப்பு. இப்படி தான் நம்ம லைஃப் என்ன செய்யுது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் என்னோட லைஃப்பை நான் ரன் பண்ணலை, சிறைப்பிடித்த அதுதான் என்ன ரன் பண்ணுது, என்ன கொண்டு போகுது. வியாதி என்ன இழுத்துட்டு போகுது. வா 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 இன்னைக்கு ஆஸ்பத்திரி போவோம், வா 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 இன்னைக்கு இந்த மருந்து சாப்பிடுவோம். கடன் என் கழுத்தில் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போகுது. வா 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 நீ கடனுக்காக தான் உழைக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற நேரம் போய் கடனுக்காகவே உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. கடன்ல இருந்து வெளி வந்தவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஐயோ அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக சாட்சி சொல்லுவாங்க. 8 மணி நேரம் உழைச்சேன், அவ்வளோ ரூபா சம்பாதிச்சேன், எல்லாமே வட்டிக்காரனு என்ன செஞ்சேன், கொடுத்தேன். சம்பளம் வாங்கிட்டு ரைட் ஹேண்டில் வாங்கிட்டு அப்படியே எடுத்து திருப்பி லெஃப்ட் ஹேண்டில் யாருக்கு கொடுத்துருக்கேன், வட்டிக்காரனுக்கு கொடுத்துருக்கிறேன். அநேக பேருக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இப்பொழுது உங்களுக்கு இருக்கலாம். பாவம் தான் என்னை இழுத்துட்டு போகுது. அடிமனை என்னது, சங்கிலி போட்டு பாவம் என்ன செய்யுது, வா 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 இன்னைக்கு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகுது. கெட்ட குணாதிசயங்கள். நான் விரும்புகிறேன் அன்பா இருக்கணும்னு, ஆனால் அன்பா இருக்க முடியல. நான் விரும்புகிறேன் எல்லாரையும் கேர் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய கேரக்டர் ஒத்து போக மாட்டேங்கி. கெட்ட கேரக்டர் என்ன பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அநேக விஷயத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன், இதுதான் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருப்போனா, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் 1099வது பக்கம், சகரியா 9:12. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். மறுபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை மறுபடி விசுவாசத்தோடு வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அநேக விஷயங்கள் நம்முடைய கழுத்தில் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போகுது. அதுதான் நம்மளை டெய்லி ரன் பண்ணுது. காலையில் எந்திரிச்ச உடனே அதுதான் நம்மளை நடத்துது. பாவமோ, கெட்ட குணாதிசயமோ, குடும்ப சண்டைகளோ, போராட்டங்களோ, கசப்புகளோ, அதுதான் நம்ம லைஃபையே ரன் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. நாம் சிறைப்பட்டு இருக்கிறது உண்மைதான். நம்ம லைஃப்பில் அநேக ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா? பக்கத்தில் கேளுங்க, நம்பிக்கை இருக்கா? கேளுங்க, நம்பிக்கை இருக்கா? நம்ம கண்ணில மாட்டிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். சில மனிதர்களிடம் மாட்டிக்கிட்டு இருப்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நம்பிக்கை தான் விசுவாசத்தினுடைய முதல் படி. நம்பிக்கை தான் என்னது? விசுவாசத்தினுடைய, சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க, கீழ்ப்படி தான் மேல்படி. மேல்படிக்கு போகிறதுக்கு முதல் படி என்னது? கீழ்ப்படி. அது மாதிரி விசுவாசம்தான் தேவனிடத்தில் இருந்து நன்மைகளை உங்களுக்கு தரும்.
அந்த விசுவாசத்தினுடைய முதல் படி என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஹல்லேலூயா. விசுவாசம் நம்பிக்கையில் தான் துவங்குகிறது. உங்கள் லைஃப் நீங்கள் நினச்சபடி ஸ்மூத்தாக போகலை, ஓகே. உங்ககிட்ட நீங்கள் விரும்புகிறதெல்லாம் இல்லை, ஓகே. நீங்கள் விரும்பாததை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சமுதாயம் ஒன்று சொல்லுது, ஆனால் நாம் ஒன்று செய்கிறோம். பைபிள் ஒன்று சொல்லுது, நாம் ஒன்று செய்கிறோம். நமக்கே பிடிக்கலை, நமக்கு பிடிக்காத நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிறைப்பட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனால் நீ நம்பிக்கை உடைய சிறையாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம கழுத்தில் சங்கிலி இருக்கு, உண்மைதான், ஆனால் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். யோபுவின் புஸ்தகம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18 வாசிங்க. யோபு 11:18. நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். போதும். நம்பிக்கை தான் நம்முடைய திடன். திடன்னா என்னது? ஒரு பலன். உங்களுக்கு நிறைய குறைவுகள் இருக்குது, கழுத்தில் நிறைய சுமை இருக்குது. இப்போ உங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு சுமைகள் என்ன செய்யுது? இருக்குது. என்கிட்ட உங்களை விட அதிகமாகவே இருக்குது. எல்லார்கிட்ட இருக்குது. கட்டப்பை நிறைய என்ன செய்யுது வச்சுருக்கீங்க. கழுத்தில் அவ்வளவு பாரம் இருக்குது. சில பேருடைய லைஃப்பை இமேஜின் பண்ணி பார்க்க போனால், யோசித்து பார்த்தா வீட்டில் நாங்கள் பேசிக்குவோம், திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த வயசில் அவங்க படுகிற கஷ்டமே கிடையாது. இவங்க லெவலுக்கு இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லி நாங்கள் விசுவாசிகளை குறித்து கவலைப்படுகிறது உண்டு. அத்தனை கவலைகளை, சுமைகளை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இதன் மத்தியில் உங்ககிட்ட கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போதும். அல்லேலூயா. நம்பிக்கை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏசாயா 30:15 வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க ஸ்ட்ரென்த். அமெரிக்கைனா அமைதி, காமா இருக்கிறது, ரிலாக்ஸா இருக்கிறது. ரிலாக்ஸா இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கணுமா? பக்கத்தில் சொல்லுங்க, ரிலாக்ஸ் ஆயிரு, நம்பிக்கையா அடிச்சு விடுங்க. வர்ற இங்கிலீஷில் அடிங்க. உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷா? பார்க்குறவங்க சொல்லணும், கிருபை நல்ல சமாரியன் சபையில் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்களா? எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சதை என்ன செய்ய அடிச்சு விடுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஜெபிசா நிறைய கரெக்ட் பண்ணுவா. நீங்கள் இந்த வார்த்தையை தப்பாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வா, மெசேஜ் முடிச்சுட்டு சொல்லுவா. வீடியோவில் போட்டு பார்ப்பேன், கன்றாவியாக தான் இருக்கும், அதை கட் பண்ணிடுவோம். ரிலாக்ஸாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். சரிங்களா? இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் விசுவாசத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னேன். சரி, இப்போ எது மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எது மேல் நம்பிக்கை வைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அரணுக்கு திரும்புவதுனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ரெட்டிப்பான நன்மனா என்னங்கிறத பார்த்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பைபிள் வசனம் வந்து 3 விதத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த பைபிள் வசனங்கள் 3 விதத்தில் இருக்குது. முதல் விதம் வாழைப்பழ வசனம். என்னது? வாழைப்பழ வசனம். 2வது ஆப்பிள் வசனம். சொல்லுங்க. 3வது தேங்காய் வசனம். தேங்காய். சில வசனத்தை அப்படியே உரிச்சு லபக்குன்னு உள்ளே போட்டுடலாம். சில வசனத்தை கொஞ்சம் நீங்கள் மெனக்கெடணும். என்ன செய்யணும்? இல்லை நான் ஆப்பிளையும் அப்படியே முழுங்கிடுவேனா, முழுங்குங்க, யார் வேண்டான்னா. சில நேரங்களில் மாதுளை போல் வசனம் இருக்கும், அதை கொஞ்சம் உரிச்சா தான் உள்ளே இருக்கிற அந்த மாதுளை என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். இல்லைனா கசக்கும். சின்ன வயசில் அதை எடுக்கிற கறி வலிக்கும். டபக்குன்னு தோலை மட்டும் உரித்துட்டு வாயில் போட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், மாதுளை டேஸ்ட்டையே கெடுத்துரும். சில வசனங்கள் தேங்காய் மாதிரி. உள்ளே இருக்கிற தேங்காய் வேணும்னா, தேங்காய் சட்னி வைக்கணும்னா கொஞ்சம் உடைக்கணும், அதை கீறும் பொழுது கொஞ்சம் வலிக்கும். அதெல்லாம் தாண்டி என்ன செய்யணும், எடுக்கணும். இப்படி தான் வசனங்கள் இருக்குது. சில வசனங்கள் டக்குன்னு புரிஞ்சிடும். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற நான் என்ன செய்ய மாட்டேன், அது வந்து வாழைப்பழம் அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடலாம், உள்ளே போட்டுடலாம். சில வசனங்கள் அது மாதுளை போல் இருக்கலாம், ஆப்பிள் மாதிரி இருக்கலாம். அதற்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். சில வசனங்களை கொஞ்சம் உடைச்சி பார்த்தா தான் உள்ளே இருக்கிற தேங்காய் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் உடைச்சி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும்னு சொன்னேன், புரிஞ்சுட்டா? நீங்கள் அடிமையாகவே இருங்க, ஆனால் நம்பிக்கை கண்டிப்பாக இருந்தால் தான் அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியும். நீங்கள் நிறைய இக்கட்டுக்குள்ளே இருங்க, உங்கள் குடும்பத்தில் சண்டையோடு இருங்க, வியாதியோடு இருங்க, ஆனால் அதன் மத்தியில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போவீங்க. இல்லைன்னா அதிலேயே மாட்டிக்குவீங்க. எது மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது? ஏசாயா 31:1 சீக்கிரம் வாசிப்போம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி
குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. உங்களை காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை மேல கரிசனை காட்ட, உங்களை பலப்படுத்த, உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. அது 100க்கு 100 உண்மை. தயவு செஞ்சு மற்ற மனிதர்கள் மேல, மற்ற காரியங்கள் மேல, உங்க நிலங்கள் மேல, உங்க படிப்பு மேல, உங்க பணத்தின் மேல நம்பிக்கை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் கோடி கோடியா செலவழிச்சு நிறைய படிப்புகளை படிச்சார். அவருக்கு ஒரு ஆசை, அவர் வீட்டுக்கு வெளியே அவர் பேர் போட்டு, அவருக்கு பேர் சைடில் பிஏ, எம்ஏ, எம்எம்எம்ஏ, பிபிபிபிஏ என்ன செய்யணும், போடணும். வந்து பார்த்தோன்னு அப்பா இவர் இவ்வளோ படிச்சிருக்கிறாரா அப்படி என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். பிஹெச்டி, எம்ஃபில், அந்த ஃபில், இந்த ஃபில் என்ன செய்யணும், படிக்கணும். இவரும் கோடி கணக்கில் செலவழிச்சு என்ன செஞ்சிருக்கிறார், படிச்சிருக்கிறார். இவரை கூப்பிடும் பொழுதே ராமகிருஷ்ணன் பிபிபிபிபிஏ அப்படி என்ன செய்யணும். ஒரு எடுத்துக்காட்டு, அவர் பேர் ராமகிருஷ்ணன் கிடையாது சொல்கிறேன். அவர் கூப்பிடும் பொழுதே, அவர் அறிமுகப்படுத்தும் பொழுதே இவ்வளவு படித்தவர் என்று சொல்லி என்ன செய்யணும், கூப்பிடணும். ஒரு நாள் வந்தது, வியாதிப்பட்டார், மரித்து போனார், ஐஸ் பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களே பாடியை எப்போ எடுக்க போறீங்க அப்படிதான் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ராமகிருஷ்ணன் பிபிபி ஏஏஏ எல்எல்ல எப்போ எடுக்க போறீங்க என்ன செய்ய மாட்டாங்க யாரும். எம்ஃபில் எப்போ தூக்க போறீங்க, பிஹெச்டி பாடி எப்போ தூக்க போறீங்க அப்படியே கேட்பாங்க. நீ எத்தனை கோடி செலவழித்து படித்தாலும் உங்களுக்கு பேர் என்னது, பாடி. செத்துட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளவுதான். நீங்கள் 500 மாடி வச்சு ஒரு வீடு கட்டுங்களேன், ஒன்றும் கிடையாது, உங்கள் கூட எதுவும் வராது. நீங்கள் கெட்டதுனால உங்கள் பேர் உயர போகிறதும் இல்லை. செத்துட்டிங்கன்னா உங்கள் கூட எதுவுமே வராது, எல்லாமே போயிடும். அது மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. வீடு கட்டுங்க சந்தோஷம், நான் வந்து ரிப்பன் வெட்டுவேன். கார் வாங்குங்க சந்தோஷம், உங்களுக்காக ஜோம் பண்ணுவேன். 50 மாடி வச்சு கூட வீடு கட்டுங்க, 50 மாடிக்கு வந்து நான் உங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்குறேன், சந்தோஷம். நம்ம விசுவாசி வீடு கட்டினா நமக்கு தான் என்னது, சந்தோஷம். அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது. நம்ம விசுவாச பிள்ளைகள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அதை விட என்ன சந்தோஷம். ஆனால் அதுதான் என் நம்பிக்கை, இது நடந்துட்டுனா நான் செத்துருவேன், சந்தோஷமாக என் கட்டை வெந்துடும் அப்படி நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஏசாயா 47:10 வாசிப்போம். ஏசாயா 47:10. ஆம் ஆம். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. இந்த போதும் போதும். சிலர் மனுஷங்க மேலே தங்களை இவங்க காப்பாற்றிடுவாங்க, அவங்க காப்பாற்றிடுவாங்க. நம்ம படித்தோம், எகிப்து ரதம், எகிப்து குதிரை, பலசாலி, என் மாமா மச்சனை, என் மச்சனை எம்எல்ஏ, மாமா கம்மல்ஏ அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர். சந்தோஷம், தேவைப்பட்டா அவங்கள போய் சந்திங்க பாருங்க. ஆனால் அவங்கள மட்டுமே நம்பி இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ரெண்டாவது, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு அதுதான் பெருசுன்னு சொல்லி இருந்தோன்னா அதுவும் நம்மை கெடுக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 17:5 வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். எரேமியா 17:5. ஆம் ஆம் ஆம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாம். அப்போ எது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்ம ஞானத்தின் மேலே, நம்ம அறிவின் மேலே, நம்ம சொத்து மேலே. நம்ம காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த நாத்தனார், அந்த குழந்தையா, நாத்தனார் என்னைக்கு பாஸ்டர் காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. மச்சனன், மாமா, சொந்தக்காரங்க இவங்க மேலே நம்பிக்கை வைக்காம யார் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா அதே 17:7-8 வாசிப்போம். 7வது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரை நம்புனா நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புனா நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைங்க. காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒருவர் சொன்னார், எனக்கு கடன் இல்லை, என்கிட்ட இருக்கிற காருக்கு டியூ இல்லை, என்கிட்ட இருக்கிற வீடுக்கு டியூ இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு சொல்றேன், என்னோட ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறாரு, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா.
காலையில் எந்திரிச்ச உடனே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் சொல்லுவாரா, ஏசு கிறிஸ்துவே, நீர் என்னுடைய ராஜா, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜான்னு சொல்லி ஓயாம அவரை துதித்து கொண்டே இருப்பாரா. இப்போ நீங்க அப்படி துதிக்க துதிக்க ஆண்டவராகிய ராஜாவாகிய ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு கணம் உண்டாகிறது, அவருக்கு ஒரு பெயர் உண்டாகிறது. அவர் அதை கவனிப்பாரு. ஐயோ, இவன் என்ன நம்பி இருக்கிறான், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறான், என் மேல அவன் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவனுக்கு ஒரு நன்மையை நான் செய்யாம இருந்தா எனக்கு கெட்ட பேருன்னு சொல்லி உங்க லைஃப்ல நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஒரு கூஜா, நான் ஒரு ஓட்டாண்டி, எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லி மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி ப்ரேயர் லிஸ்ட்டை கொண்டு போயிடக்கூடாது. அவரை துதிக்கிற துதியோட அவருடைய பிரகாரங்களுக்கு நுழையணும். ஆமேன். சில ஜபங்களுக்கு ஏசப்பா வரவே மாட்டார். இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுகிறேன் ஆண்டவர் என்ன அவர் ஆர்வமா சட்டு புட்டுன்னு பரலோகத்தில் வண்டியை கிளப்பி வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு கடன் பிரச்சனை, என் பிள்ளை சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் வேலை போயிடுவார். எம்மா இங்க இருந்து நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இந்த ஜப குறிப்பை கேட்டால் நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும். ஜபம் அவரும் கேட்குற மாதிரி இருக்கட்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஜபத்தில் சொல்லணும், இயேசு என்னுடைய ராஜா, நான் அவரை நம்பி இருக்கிறேன். விவசாயத்துக்கு போறீங்களா, ஜபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, அவன் காடு நல்லா இருக்கு, என் காடு நல்லா இல்லை. வேலைக்கு போறீங்களா, அவன் வீடு கட்டிட்டா நான் என்ன வீடு கட்டலை. உழைக்க போறீங்களா, ஐயோ என் காசு மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. இதுதான் ஜபமே. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இது ஜபம் இல்லை, இது பொறாமையின் ஆவி. என் காடு விளையல, அல்லது நான் வீடு கட்டலை, நான் கார் வாங்கலை, நான் பைக் ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜா. ஹல்லேலூயா. காலையில் இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னுடைய ராஜா, நான் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒன்று குறைவுபட்டால் அது உங்களுக்கு தான் அவமானம். சொல்லுங்க. இங்கே ஜபன்னா ஆண்டவர்கிட்ட பேசணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர் எனக்கு ஒன்று குறைவுபட்டால், நான் கடனில் இருந்தால், நான் அல்பாயுசில் செத்துட்டேன்னா, என் நோக்கம் நிறைவேறாமல் நான் போய் சேர்ந்துட்டேன்னா உங்களுடைய நாமம் தான் தூசிக்கப்படும். நீர் என்னுடைய ராஜா, அப்படி விட மாட்டீர், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்னு சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு ஜெயமாக இருக்கும். ஆமேன். நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும். ரெண்டாவது, அரணுக்கு திரும்புகள் என்று சகரியா 9:12 படித்தோம். சங்கீதம் 31:4 வாசிப்போம். சங்கீதம் 31:4. அரண் என்றால் என்ன? அரணுக்கு திரும்புவதென்றால் தேவரீரே எனக்கு அரண். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அரண். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நமக்கு அரண். சொல்லுங்க, அவர் நமக்கு அரண். அவர் மேல நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, அவர் தான் நம்மை பாதுகாக்கிற சுற்றுச்சுவர், அவர் தான் நம்மை பாதுகாக்கிற அரண், அவர் தான் கோட்டை, அவர் தான் நம்முடைய துருகம், நாம் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற பாதுகாப்பு அவர் தான். ஹல்லேலூயா. எந்த ராஜான்னு தெரியல, ஒரு ராஜா, பைபிளில் இருக்கிற ராஜா தான் வியாதிப்பட்டார். அவர் வியாதிப்பட்ட நேரத்தில் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை நம்பாம பரிகாரிகளையே தேடி போனானா. யாரை நம்பாம? ஆசா ராஜா. ஆமா, ஆசா ராஜா தன்னுடைய வியாதி நாட்களில் ஒரு பேச்சுக்கு கூட இயேசுவின் ரத்தம் ஜெயன் கூட என்ன செய்யல, அவரு சொல்லலை. காலையில் எந்திரிச்ச உடனே டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, டாக்டர் இந்த மாத்திரை வேலை செய்யலை, டாக்டர் குளுக்கோஸ் ஏற்றுவோமா, டாக்டர் நெஞ்சில வலி, எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் தான். ஒரு பேருக்காவது இயேசுவே இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? கர்த்தர் தான் நம்முடைய அரண். ஹல்லேலூயா. நம்முடைய அரண் அவராக இருந்தார் என்றால் பிசாசு உள்ள நுழைய முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. சொல்லுங்க, உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. ஆமென். ரெட்டிப்பான நன்மை ஆங்கிலத்தில் வருகிறது டபுள் த பிளஸ்ஸிங். டபுள். நம்முடைய லைஃப்ல நிறைய இழந்துட்டோம். ஏசாயா 61:7 வாசிங்க. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் சொல்லுங்க வரும். எல்லாரும் சொல்லுங்க, என் வெட்கத்திற்கு பதிலாக, சத்தமா சொல்லுங்க, என் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஹல்லேலூயா. வெட்கம்னா என்ன பாஸ்டர்? அந்த வெட்கம் இல்லை, அவமானம், நிந்தை. அவமானப்பட்டீங்களா? ஆமா, நிறைய பட்டேன். எங்கேயாவது உங்களை டிஸ்ஹானர், ஆங்கிலத்தில் வருகிறது ஷேம், அப்புறம் டிஸ்ஹானர். உங்களை எங்கேயாவது கனவீனப்படுத்தினாங்களா, உங்களை துரத்துனாங்களா, உங்களை அவமானப்படுத்தி நிந்தைக்கு உள்ளாக்குனாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அவமானப்படுத்தணும்னா நான் போட்டு தெளிடுவேன். அப்படி சொல்லலை. அவங்கள பார்க்க வேண்டிய வேலை ஏன் வேலை. நீ ஆதங்கப்படாத. உன் அவமானத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் நான் அவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆமேன். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி ஜெபம் பண்ணி நானே கேட்டிருக்கேன். ஆண்டவரே என்னை நிந்திச்சிட்ட ஆண்டவரே, இன்னைக்கு அவன் மண்டையில இடி விழட்டும் ஆண்டவரே, சோத்திரம், ஹல்லேலூயா.
பார்த்து போங்க, உங்களுக்கு நடந்துடும். உண்மையிலே நான் விளாட்டுக்கு சொல்கிறேன் நினைக்காதீங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் சொன்னது தப்புன்னா நான் இன்னைக்கு செத்துருவேன் அப்படிங்க. இவன் சொல்கிறான், நான் சொன்னது தப்புன்னா நான் இன்னைக்கு செத்துருவேங்க. டே, சாவறதுக்காடா பைபிள் காலேஜ் வந்தீங்க? ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிலாம் அவங்க சவால் விடுவாங்களா? நான் உன்னை கொன்றுவேன்னு சவால் விட்டு பார்த்துருக்கேன். நான் செத்துருவேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? சவால் விடுறான். அவமானத்திற்கு பதிலாக உங்களை அவமானப்படுத்தினவங்கள ஆண்டவர் கரத்தில் விட்டுருங்க. தயவு செஞ்சு கிறிஸ்தவர்களுடைய அந்த வழிமுறையை சொல்கிறேன். உங்களை அவமானப்படுத்தினவங்கள ஆண்டவருடைய கரத்தில் விட்டுருங்க. உங்கள் அவமானத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆமென். ஆண்டவரே, அவமானப்படுத்தினவங்க நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க. ஆனால் என் அவமானத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ரெட்டத்தனையாக ஆண்டவர் கொடுக்கிறார்? ஏன் 2 மடங்காக கொடுக்கிறார்? ஏன் ரெட்டிப்பாக கொடுக்கிறார்னா, ஏன்னா நம்முடைய அவமானங்கள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய ஏளனங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய காத்திருப்புகள், இவைகள் எல்லாம் மறந்து போகணும்னா ரெண்டத்தனையாய் வந்தால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவ்வளோ வாங்கியிருக்கேன் நான். சொல்லுங்க, அவ்வளோ வாங்கியிருக்கேன், அவ்வளவு அழுதுருக்கேன், அவ்வளவு காத்திருக்கேன், இவ்வளவு ஏளனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் மறக்கணும்னா ரெண்டத்தனையாய் வந்தே ஆகணும். ஆமென். கரங்களுக்கு சொல்லுவோம், கர்த்தர் என் லைஃப்பில் ரெண்டத்தனையாய் கொடுப்பார். சொல்லுங்க, என் லைஃப்பில் ரெண்டத்தனையாய் கொடுப்பார். ரெண்டத்தனைனா 2 மடங்கு. 2 மடங்குனா அது ஒரு ஆச்சரியமான ஒரு பிளெஸ்ஸிங். கடைக்கு போகிறீங்க, ஒரு வடை கேட்குறீங்க. இன்னைக்கு எங்கள் கடையில் ஒரு சிறப்பு நாள், ஒரு வடை வாங்குகிறவர்களுக்கு 2 வடை இலவசம் அப்படின்னு உடனே என்ன ஆகும்? இல்லை பரவாயில்ல ஐயா, நீங்களே வச்சுக்கோ அப்படி சொல்லுவீங்களா? அப்போ கூட 2 கொடுங்க, அப்போ 6 வடை இலவசம்ல அப்படின்னு செஞ்சுட்டு வந்துடுவீங்க. 1 வாங்கினால் இன்னொன்று இலவசம்னா கடையில் கூட்டம் என்ன செய்யுது? அல்லது ஆண்டவர் சொல்லுங்க, நீ 1 வாங்கினா உனக்கு 2 ஃப்ரீ. ஆமென். அப்போ இன்னைக்கு அவமானத்தை சந்தோஷமாக வாங்குங்க. இன்னும் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, இன்னைக்கு அழுகிறீங்களா? அழும்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு அழுகிறேன்னா 2 மடங்கு சந்தோஷத்தை அனுபவிப்பேன். ஆமென். இன்னைக்கு இழந்த நான் 2 மடங்கு சந்தோஷத்தை என்ன செய்வேன்? அனுபவிப்பேன். ஆதியாகமம் 41:51 வாசிப்போம். ஆதியாகமம் 41. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்ன நடந்துச்சா? யோசேப்பு லைஃப்பில் 13வது, நல்ல கவனிங்க, யோசேப்பு லைஃப்பில் 13வது வயசில் ஆண்டவர் இவனுக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். எத்தனை சொப்பனம்? 2 சொப்பனம். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். முதல் தரிசனம், இவன் அண்ணன்மாரெல்லாம் நிற்கிறாங்க, கையில் அரிக்கட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். கதிர்கட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. இவனுடைய கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. தன்னுடைய அண்ணன்மாருடைய கட்டுலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வணங்கிக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? இவனுடைய அண்ணன்மாரெல்லாம் இவனை வணங்க போறாங்க. 2வது, இவன் நிற்கிறான், சூரியனும் சந்திரனும் இருக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது, எல்லாம் இவன் என்ன செய்யுது? வணங்குது. என்ன அர்த்தம்? அப்பா, அம்மா, அப்புறம் பிள்ளை, பசங்க, இவனுடைய அண்ணன்மார் எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? இவனை வணங்க போறாங்க. 2 சொப்பனம், அதாவது ரெட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அது நடக்கிறதுக்கு 17 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம். 13வது வயசில் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார். இப்படி தானே இருக்க போறேன்னு சொன்னார். ஆனால் 17வது வயது வரைக்கும் அவன் வடித்த கண்ணீருக்கு அளவே கிடையாது. அவன் பட்ட அவமானத்துக்கு அளவே கிடையாது. அவனுடைய நிந்தனைக்கு அளவே கிடையாது. பக்கத்தில் இருக்கலாம், பார்த்து சொல்லுங்க, உன்னை ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வைக்க போகிற நாட்கள் வந்தது. சொல்லுங்க, உன்னை ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வைக்க போகிற நாட்கள் வந்தது. ஹல்லேலூயா. 30வது வயதிலே யோசேப்பு பார்வோன் ராஜாக்கு முன்பதாக கொண்டு போகப்பட்டான். அவனுடைய லைஃப்பில் பட்ட அனைத்து அவமானமும் டக்குன்னு யூட்டர்ன் போட்டால் வண்டி எப்படி திரும்பும்? இப்படி போய்கிட்டு இருக்கிற அவன் வாழ்க்கை, நம்பிக்கையை இழந்து ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிற யோசேப்பை ஆண்டவர் அப்படியே திருப்பி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே சொல்லிட்டார், உனக்கு 2 மடங்கா தருவேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். என்னைக்கு தருவார் எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. யோசேப்பு நினச்சிருப்பான், ஆண்டவரே இந்த அண்ணங்களாம் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கப்பா. சொல்லியிருப்பான்ல. அண்ணன் போய் சொன்ன உடனே, ஏய் நாங்களாம் உன்னை வணங்க போகிறோம், கொண்டு விடுவேன், கொண்டு அட்டி உனக்கு வெளுத்து விடுவேன் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க. சொன்ன உடனே யோசேப்பு ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே சீக்கிரம் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் சரிப்பா. அடுத்த 2 வருஷம் போகுது, குழியில் தூக்கி போட்டாங்க. ஆண்டவரே சீக்கிரம் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. 17 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறுது. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆக போதோ தெரியல.
அது ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை பொறுத்து. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமை நீட்டாக செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் ரெண்டத்தனையான பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், ரெட்டிப்பான நன்மை வரணும்னா கொஞ்சம் காத்துரு சொல்லுங்கள். ரெட்டிப்பான நன்மை வரணும்னா கொஞ்சம் காத்துரு. நம்பிக்கை உடைய சிறைகளே எங்கே திரும்புங்க? அரணை விட்டுறாதீங்க, கத்தரை விட்டுறாதீங்க. கழுத்தில் சங்கிலி இருந்தாலும் அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? அழுதுகிட்டே இருந்தாலும், உண்மைதானங்க, பாரத்தோட இருந்தாலும் ஆண்டவர் ஆராய்த்து கொண்டு என்ன செய்யணும்? இருக்கணும். இது நிரந்தரமற்றது, ஆனால் வாக்குத்தத்தம் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. அந்த ரெண்டத்தனையான யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கும் பொழுது, அப்போ என் மெசேஜ் உங்களுக்கு ஞாபகம் வந்து, அன்னைக்கு பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாரும் மூஞ்சி டவுன் ஆகிட்டு, 17 வருஷம் ஆயிருமோ பாஸ்டர், அது வரைக்கும் என் பாடி தாங்குமா? சுகரு ப்ரெஷரு எல்லாம் வந்து கிடக்கு, என் பாடி தாங்குமாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நம்புங்க. அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை வீட்டில் போய், ஆமென் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை நீங்கள் தருவீங்க. பிப்ரவரி மாதம் நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. நான் சிறையாக இருந்தாலும், நான் ஒரு அடிமையாக இருந்தாலும் உங்களுக்கு நேராக திரும்புகிறேன்ப்பா. எனக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை இருக்குப்பா. அந்த கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போதும்ல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அற்புதம் செஞ்சிருவீங்கப்பா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென் ஆண்டவரே. அப்படி சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் லைஃப்பில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவார் சொல்லுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவார். கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். கேட்ட வார்த்தைகளின்படியே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட பேசுனீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்கள் அநேக விஷயத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியாகிலும் என் ஆண்டவர், என் இயேசு என்னை ரட்சிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், எப்படியாகிலும் அவர் வழி உண்டாக்குவார். ஏன்னா அவர் வழியே இல்லாத இடங்களிலும் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். என் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வதற்கு நான் எம்மாத்திரம்? அவருக்கு சாதாரண விஷயம். உலக படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் லைஃப்பில் நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். நான் அரணை விட்டுவிடக்கூடாதுப்பா, உம்மை விட்டு விலகிவிடக்கூடாது, நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது. உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் மரிப்பதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில் எப்படி யோசேப்பு 2 மடங்கு நன்மைகளை அனுபவித்தானோ, அந்த யாக்கோபு சாகிறதுக்கு முன்னாடி எப்படி யோசேப்பு அவன் வாழுகிறத யாக்கோபு பார்த்தானோ, அதே போல நான் மரிப்பதற்கு முன்பதாக என் லைஃப்ல நான் இழந்தவைகளுக்கு, நான் அழுததுக்கு, நான் இழந்தவைகளுக்கு, ஏமாற்றப்பட்டதுக்கு ரெட்டத்தனையான நன்மைகளை பார்த்து விட்டு தான் நான் உம்மிடத்துக்கு வரணும் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய லைஃப்பில் நிறைய இழந்திருக்கிறோம்ப்பா, நிறைய அழுது இருக்கிறோம், நிறைய கதறி இருக்கிறோம். அவைகள் எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிற அளவுக்கு எங்கள் லைஃப்பில் நன்மைகளை ஏசப்பா செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீ ராஜாதி ராஜா, அப்படியே செய்வீங்க நாங்கள் நம்புகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.